அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கோவையில தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் தொடர்பான மாநாடு நடைபெற்றிருக்கு. அதுல திரு விஜய், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ஆனந்த் போன்றவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. மக்களை ஏமாற்றி இனி ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு விஜய் பேசியிருக்கிறார். இளைஞர்கள், பெண்கள் மாற்றத்தை கொண்டு வருவார்கள் அப்படின்னு திரு ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். என்ன திட்டம் வைத்திருக்கிறார் விஜய் அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் பதில் அனைவருக்கும். திரு பிரியன், என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துடைய மிக முக்கியமான முன்னெடுப்பாக பார்க்கலாமா? கண்டிப்பாக முக்கியமான முன்னெடுப்பு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தமிழ்நாட்டில் 69,000 பூத்து இருக்குது. ஆக்சுவலாக அந்த 69,000 பூத்தில் ஒரு பூத்துக்கு 10 பேர் போட்ட கூட ஒரு கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் அவருக்கு தேவையாக இருக்குது. இதுவரையும் உறுப்பினர்களாக ஒரு 80 லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறதா அவங்க வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அவரால் 69,000 பூத்துக்கும் ஆள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் போட்டாரா இல்லையான்னு தெரியாதனால் போடுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் தான் சொல்கிறாங்க. ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி கோயம்புத்தூர்ல அந்த செய்தியை பார்த்தா அதில் பாதி பேர் இன்னும் அஃபிஷியலாக பூத் கமிட்டியில் போடலை, அவங்க ரசிகர்களாக தான் கலந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியும் வருது. அது உண்மையாக பொய்யா தெரியாது ஆக்சுவலாக. ஸோ ஆனால் ஒரு நல்ல க்ரௌடை அவர் கூட்டிட்டார், ஒரு இளைஞர்கள் க்ரௌடை அங்கே கூட்டியிருக்காருன்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் அந்த இளைஞர்களை எப்படி அவர் அவங்கள பயன்படுத்தி ஓட் பேங்கை கொண்டு போகிறாருன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன்னா பூத் லெவல்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க தான் என்னதான் தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணால் கூட, என்னதான் பல இஷ்யூஸ் எடுத்து நீங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தினாலும் சரி, கடைசியில் அந்த வாக்குச்சாவடிக்கு அந்த மக்களை கூட்டின்னு உங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட வைக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அதை இங்கே திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் அதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு மாஸ்டராக இருக்காங்க அவங்க. ஸோ இவங்க புதுசாக வந்திருக்கிற இவங்க ரசிகர்களாக இருக்கிற இவங்க தொண்டர்களாக மாறி அந்த வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு அந்த பலவிதமான விவரங்கள்லாம் அடங்கின புக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸுக்கு இருக்கலாமே தவிர, அல்டிமேட்டாக ஏற்கனவே இந்த ஃபீல்டில் ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற திமுக அதிமுக அவர்களோட போட்டி போடுற அளவுக்கு இவங்க வருவாங்களா, அந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன் இங்கே சந்தேகம் வருது அந்த இடத்துல? அது ஒரு அனுபவம் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இந்த அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் இவங்களுக்கு இல்லை இல்லையா. இவங்க புதுசாக தானே ஃபீல்டுக்கு வராங்க. ஸோ அவங்க அனுபவத்தோடு இவங்க மோதும் போது அது எப்படிப்பட்ட இவங்களுக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கே பாருங்களேன், ஒரு வழக்கமான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லை அது. நான் பார்த்த அளவுக்கு சரியாக இருக்குமானால் இன்றைக்கி நாட்டையே உழுக்கிற ஒரு பயங்கரவாத நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. ஆக்சுவலாக விஜய் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசி இருந்தவங்களுக்கு ஒரு அனுதாபம் தெரிவிக்கிற ஒரு விஷயத்த கூட அவர் பண்ணலை. கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை பண்ணியிருக்கலாம் அவர். ஆக்சுவலாக அந்த கூட்டத்தில் அனுதாபம் தெரிவிச்சிருக்கலாம், அது கூட பண்ணலை. அப்போ நீங்கள் நான் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸப்ஷனாக இருக்கேன்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எதுலேயுமே கவனம் செலுத்த மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. எல்லாத்துலேயும் போகிற போக்கில் வாட்ஸ்அப்பை பார்த்துன்னு போயிட்டுருக்காங்க, எதுலேயும் கீழாக ஒரு விஷயத்தை கவனிக்கிறது கிடையாது அப்படின்ற ஒரு பேச்சு ஏற்கனவே இருக்குது. ஆக்சுவலாக எல்லாம் மேம்போக்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு இளைஞர்கள் மத்திய இருக்குது. இந்த இளைஞர்களை நம்பி நீங்கள் எவ்வளோ தூரம் சீரியஸாக பாலிடிக்ஸில் இறங்குவீங்க? இந்த இளைஞர்கள் தானே மாற்றத்தை கொண்டு வருவார்கள்னு நம்புறாங்க சார். இந்த இளைஞர்கள்லாம் இப்படி இருக்காங்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றி உணர்வே பிரங்கையே இல்லாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் நாட்டு மேலே என்ன அக்கறை வச்சிருக்கீங்க? நாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வாட் டு யூ திங்க்? இன்னைக்கு நாடே ஸ்தம்பிச்சு போய் கிடக்கு சார். நாட்டோட பாதுகாப்பில் குறைபாடு, உள்ளே வந்திருக்காங்க 28 பேர் சுட்டு கொண்டு இருக்காங்க. அதை பற்றி பிரைம் மினிஸ்டரே வாய மூடி நாட்டுக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் கலந்துக்காக ஓடி போகிறார். அவர் யார் பொறுப்புன்னே தெரியல. அதில் அதை வச்சுட்டு இங்கே அரசியல் பண்ணி மதவெறியை தூண்டுற ஆசாமிங்களாம் நிறையா இருக்காங்க. நீங்கள் எல்லா மதங்கள் ஜாதிகள்லாம் தாண்டி நீங்கள் கட்சி நடத்துகிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த சம்பவம், அதை தொடர்ந்து நடக்கிற சம்பவங்கள், இதை பற்றி உங்கள் உணர்வு என்ன, உணர்ச்சி என்ன, உங்கள் ரியாக்ஷன் என்ன? விஜய் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் அரசியல் மயப்படுத்தப்படலை. இதுதான் அது காமிக்கிற விஷயம். நீங்க அரசியல் மயப்படுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விஷயத்தை நீங்க பேசிருக்கணுமே சார். நீங்க தான், உங்க ரசிகர்கள் தான் அப்படி இருக்காங்க, உங்க தொண்டர்கள் தான் அப்படி இருக்காங்க, நீங்க அப்படி இருக்கீங்க. நான் வழக்கத்திலேருந்து மாறுபட்ட ஒரு கட்சி நடத்துறேன்னா இது அதற்கான உதாரணம் கிடையாது. நீங்கள் வழக்கத்துலேருந்து மாறுபட்ட கட்சி நடத்துறீங்கன்னா உங்கள் காலில் விழக்கூடாது, உங்களுக்கு பொன்னாடை போர்த்தக்கூடாது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம்.
அது நீங்கள் வேற விஷயம். நீங்கள் ஆனால் இது மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்பொழுது அது சம்மந்தப்பட்ட எந்த விதமான ஒரு குறிப்பும் இல்லாமல், எந்த விதமான ஒரு அதை பற்றின ரெஃபரன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் கூட்டத்தை நடத்துறீங்க, அவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்துறீங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய இளைஞர்கள் கூட்டத்துக்கு அதை பற்றின விஷயத்தை நீங்கள் கொண்டு போகாத போனீங்கன்னா நீங்கள் என்ன தலைவர்? ஆனாலும் அந்த இளைஞர்கள் ரசிகர்கள் விஜய் பக்கம் தானே நின்று வாக்களிக்க போறாங்க. அவங்க விஜய் பக்கமே இருக்கட்டும் சார். நான் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுறதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஐயா, இனிமேலாவது கொஞ்சம் விழிப்போடு இருங்க. நாட்டில் என்ன நடக்குது, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஏதோ நாங்கள் வழக்கமான அரசியல்வாதி கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை பண்ணாதீங்க. இது வந்து ரசிக மனோபாவத்தில் தான் இன்னும் இருக்காங்க. ரசிக மனோபாவம் தான் சார். இன்னும் அவரை பார்க்கணும், விஜயை பார்க்கணும். விஜய்க்கு வந்து தன்னுடைய ஸ்டார் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வெளில வரணும். 2 நாள் வெளில வந்தார், இன்னைக்கு நாளைக்கு வெளில வந்திருக்கார். உண்மையான அக்கறை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு நல்ல ரசிகர் பட்டாலும் இருக்குது. அவர்களை தொண்டர்களாக மாற்ற நீங்கள் பார்க்குறீங்க, மாற்றுங்க, யாரும் வேணான்னு சொல்லலை. ஆனால் அவர்களை வந்து வாக்குச்சாவடி பூத் ஏஜென்ட்டாக வந்து ட்ரெயின் பண்ண போகிறீங்க, அதுவும் ட்ரெயின் பண்ணுங்க. அவங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க புதுசாக வந்திருக்காங்க, அனுபவமிக்க திமுகவோட அவங்க போட்டி போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அவர்களுக்கான செயல் திட்டத்தை நீங்கள் கொடுங்க, அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், அதெல்லாம் விடுங்க. ஆனால் நீங்கள் ஒரு தலைவராக இருந்து கொண்டு பல நல்ல விஷயங்களை வந்து அவங்களுக்கு வழிகாட்டணும். அதாவது இருக்கிறவங்க எல்லாமே மக்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த மக்களை இனிமேல் ஏமாற்ற முடியாதுன்னா சார், ஒரு அரசியல் கட்சி பலவிதமான வாக்குறுதிகள் கொடுத்து தான் சார் தேர்தலில் வந்து வின் பண்ணுறாங்க. அவங்க பணம் கூட கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, நான் அதெல்லாம் மறுக்கலை, ஏதோ வின் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றாமல் போய்விட்டால் அடுத்த எலெக்ஷனில் மக்கள் அவர்களை தண்டிப்பார்கள். வேற கட்சிக்கு தானே வாக்களிச்சிடுறாங்க. அதான் வேற கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க. அதான் ஏமாத்துறதுன்ற விஷயமே இங்கே வரல. மக்கள் ஒரு நம்பிக்கையோடு வராங்க. உங்களுக்கு அடுத்தது விஜய்க்கு வாக்களிச்சாங்கன்னா உங்களை ஒரு எதிர்பார்ப்போடு உங்களுக்கு வாக்களிப்பாங்க. நீங்கள் முதல்வராகிட்டு நீங்கள் செய்யலைன்னா உங்களை தூக்கி போட்டு அடுத்தது இன்னொருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் சாய்ஸை வந்து பார்த்துட்டே இருக்காங்க சார். எது பெஸ்ட்டு எது யார் செய்வாங்கன்னு பார்க்குறாங்க. இவனோட இவன் பரவாயில்ல, இவனோட இவன் பரவாயில்ல, இவனோட இவன் ஓரளவுக்கு கம்மியாக தான் பண்ணியிருக்கான், இவன் பணம் கொடுக்குறதோட இவன் அதிகமாக கொடுத்தான், எவ்வளோ பலவிதமான ஃபேக்டர்ஸ் இருக்குல்லங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவ்வளோ பெரிய அந்த தேர்தல் அரங்கத்தில் பல காரணிகள் இருக்குது, வெற்றி பெறத்துக்கான பல காரணிகள் இருக்கும்போது, நீங்கள் பல காரணிகள் இருக்கும்போது அந்த அந்த பூத் ஏஜென்ட் இருக்கான்ல, அவன் வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கான். ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறது தான் பிரதான முழக்கமாக இருக்குது தாவேக்காவோட. சார் இன்னைக்கு ஊழல் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே ஊழலுக்கு எதிரானவர்கள் தான் சார். ஊழல் பண்ணிட்டு இருக்கவனே அதானே சொல்லிட்டு இருக்கா, நான் ஊழலுக்கு எதிரானதான் சொல்லிட்டு இருக்கா. ஊழலில் ஈடுபட்டு இருக்கிறவனே அதானே சொல்கிறா. பாஜக உத்தமபுத்திரர்களா, அவர்களும் ஊழல் தான் பண்ணுறாங்க. திமுக அதிமுக எல்லாத்துலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கா இல்லையா? இருக்குதானே. நாங்கள் ஊழல் இல்லாமல் இருக்கோம் அவங்க சொல்ல முடியுமா? இல்லை, அந்த இடத்த தான் கல்டிவேட் பண்ணுறதுக்கு தாவேக்கா முயற்சிக்குது. எல்லார் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதனால் எங்களை வந்து நீங்கள் முன்னுரிமை கொடுத்து தேர்ந்தெடுங்க. அவங்களுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. வந்த பிறகு அவங்க ஊழலாக இல்லையா நம்ம கண்டுபிடிப்போம். அப்புறம் அவங்க ஆட்சியில் வந்தால் தான் சார், பொறுப்புலேயே இல்லையே சார். அவங்க பொறுப்பிலிருந்து வந்தால் அவங்களுக்கு ஊழலாக இல்லையான்னு தெரிய வரும் நமக்கு. நான் என்ன சொல்கிறேன், அவங்க ஒரு நம்பிக்கையோடு அணுகுறாங்க களத்தை. விஷயம் நல்ல விஷயம் தான், அணுகுங்க. ஒரு புது சக்தி, ஒரு இளைஞர் சக்தி வரது நம்ம வரவேற்கிறோம், அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் சில பாரம்பரியமான சில விஷயங்கள் இருக்குது அரசியலில். அந்த விஷயங்களை நீங்கள் கைவிட்டுட்டு நான் ஏதோ புதுமையாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அறவே காட்டுத்தனமாக பண்ணாதீங்க. அது பண்ணினா மக்கள் உங்களை வந்து ஜட்ஜு பண்ணி எடை போடுவாங்க ஆக்சுவலாக. அதனால் அந்த எடை போடும்போது நீங்கள் வந்து தராசு தட்டில் கீழே போயிடுவீங்க. நீங்கள் உங்களை வரவேற்கிற அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக விஷயங்கள் அணுக வேண்டியதாக இருக்குது. ஆதா ஒரிஜினா போன்றவர்களை வச்சு நீங்கள் அறகுறையாக பேசிட்டு நீங்கள் கட்சியை நடத்த முடியாது. அவருக்கு ஒரு அஜெண்டாவோட உங்கள் கட்சிக்கு வந்திருக்கார். அவருக்கு விசிகாவாக அங்கேருந்து இழுக்கணும் திமுகலேருந்து. அவருக்கு இருக்கிற அஜெண்டா அதுதான். அந்த அஜெண்டாவில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அட்வைசர்ஸ்லாம் சரியில்லை. இன்னும் விஜய் வந்து இன்னும் தெளிவாக அவர் தானே சிந்திச்சு தானே வேலை செய்யணும். இவ்வளோ 4 அட்வைசர் இருக்காங்கல்ல, ஏன் ஒருத்தர் கூட அவருக்கு சொல்லலை? ஏன் சார் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நம்ம அனுதாபம் தெரிவிக்கணும் சார், இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க சார், அதை நீங்கள் கண்டித்து பேசுங்க சார்னு ஏன் இந்த 4 அட்வைசரை ஏன் சொல்லலை? அவங்க என்ன அட்வைசர்? அவங்க அந்த ஆதவர்ஜனா தான் இளைஞர்கள் பெண்கள் மாற்றத்தை கொண்டு வருவார்கள் சார். இன்னைக்கு பெண்கள் முழுக்க திமுக ஓட் பேங்காக மாறி இருக்காங்க சார். அது யாரும் மறுக்க முடியாது. நீங்கள் கன்னியாகுமரியிலையும் திருத்தணி நிரூபி பாருங்க, பெண்களை போய் கேட்டு பாருங்க. அதனால தான் எதிர்கட்சிகள் வந்து பெண்கள் பாதுகாப்புன்ற விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. நமக்கு புரியுது. பெண்கள் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் ஓட் பேங்காக இருந்தாங்க, ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா ஓட் பேங்காக இருந்தாங்க, திமுக காலத்தில் ஸ்டாலினுடைய திட்டங்கள் காரணமாக ஓட் பேங்காக மாறி இருக்காங்க. அது இலவச பஸ் பயணமாகட்டும், 1000 ரூபா கொடுக்குற உரிமை தொகை ஆகட்டும், இல்லை இப்போ புதுமை பெண் திட்டமாகட்டும், அதனால் ஓட் பேங்காக மாறி இருக்காங்க. அந்த ஓட் பேங்கை நீங்கள் வந்து எடுக்கிறது அவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறது வந்து அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை. அதற்கு நீங்கள் ஒரு நம்பிக்கை உண்டாக்கணும் பெண்கள் மத்தியில். அது நீங்கள் பண்ணி இந்த 10 மாத காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஸோ அதற்காக நீங்கள் வேலைகள் பண்ணணும் நிறையா.
இளைஞர்கள் விஷயத்தில் நிறையா நீங்கள் இறங்கி வேலை பண்ண வேண்டியிருக்கு. வெறும் உங்கள் தொண்டர்கள் இல்லை உங்கள் ரசிகர்கள் இளைஞர்களாக இருக்கிறது மட்டுமே உங்கள் கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போகாது. அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு அரசியல் மயப்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து தான், அதை நீங்கள் எப்படி வழிகாட்டுகிறீர்கள் என்பதை பொறுத்து தான். ஆதவ அர்ஜுனா போன்ற ஆட்களை வைத்துக்கொண்டு விஜயை ரொம்ப சாதிக்க முடியாது. ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆக்சுவலா திரு ஜெகதீஸ்வரன், தாவேக்கால இருக்கக்கூடிய தொண்டர்கள் அரசியல் மயப்படுத்தப்படலை அப்படின்ற வாதம் இன்னைக்கு திரு பிரியன் வைக்கிறாரு, வலுவா வைக்கிறாரு. இதற்கு முன்பும் பேசுறாங்க. ஒரு ரசிக மனோபாவத்தோடு இருக்கிறார்கள் அந்த இளைஞர்கள். அரசியல் மயப்படுத்தப்படலைன்னா பயிற்சி பட்டறைகள் நடக்குது, முகாம்கள் நடக்குது, கருத்தரங்குகள் நடக்குதுன்னா இந்த ஓராண்டுல என்ன செஞ்சிருக்கு தாவேக்கா? அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணலையா இளைஞர்களை? இல்லைங்க, அதாவது அது முழுக்க அதாவது சுத்தமா பொலிட்டிசைஸே பண்ணல, யாரையுமே பண்ணல அப்படிங்கிற வாதத்தை ஏற்க முடியாது. அதுக்காக எல்லாமே கம்ப்ளீட்டா பொலிட்டிசைஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற வாதத்தை ஏற்க முடியாது. இங்க வந்து ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்ல வந்து பொலிட்டிசைஸ் மாவட்ட செயலாளர்களா இருக்கிறவங்க எவ்வளவு பேட்ட நான் பேசியிருக்கேன், பழகிருக்கேன். அவங்க எல்லாம் வந்து பொலிட்டிசைஸ் ஆனவங்க தான். அரசியல் பயிலரங்கம் முதல்ல சேலத்தில் நடந்த போதும் சரி, அப்புறம் மாநாட்டில் நடந்த போதும் சரி, எல்லாருமே நல்லா பொலிட்டிசைஸ் ஆனவங்க தான். அந்தந்த ஊரோட இஷ்யூஸ் தெரியும். நேஷனல் லெவலில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, மாநில அளவில் என்னென்ன பிரச்சனை நடக்குது, எந்த பிரச்சனை கையில் எடுக்கணும். இப்போ சேலத்துல வந்து மேட்டூர் அணை பிரச்சனத்தை எடுக்கணும், நீங்க காவிரிக்காக போராடணும். இந்த நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்ட மாவட்ட செயலாளர்கள், அதற்கு கீழே இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள் வரப்போகிறவர்கள், அந்த மாதிரி செயலாளர்களா இருக்கிறாங்க. நீங்க எல்லோருமே இன்னைக்கு இந்த முகவர்கள் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் எல்லோருமே வந்து பொலிட்டிக்ஸ் ஆகிருப்பாங்கன்னா அதுவும் இல்ல, அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ப்ராசஸ்ல இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க மாவட்ட செயலருக்கு அடுத்த நிலையில இருக்கிற ஒன்றிய செயலர்களுக்கு பொறுப்பு போடணும். அடுத்தடுத்த நிலைகள் இருக்கிறவங்க தான் பொறுப்பு போட்டு இது கடைசியாக ஒவ்வொரு பூத்லையும் உட்கார போகின்ற 10 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வார்டு லெவல்ல பஞ்சாயத்து லெவல்ல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னும் பொறுப்பு போடாம தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்து ஃபுல்லா பொலிட்டிக்ஸ் ஆயிட்டாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 69,000 வாக்குச்சாவடிகளுக்கும் கட்சி ரீதியா முகவர்கள் இருக்காங்களா? போட்டாச்சா? இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா நான் மெம்பர்ஷிப் கவுண்ட் வச்சு நான் சொல்றேன், மெம்பர்ஷிப் கவுண்ட் வச்சு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதற்கான வாய்ப்புகள் இப்போ திமுக அதிமுகவிற்கு அடுத்து ஒரு கட்சிக்கு இருக்குன்னா அது நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கு. அந்த 69,000 முகவர்கள் எல்லா பூத்லையுமே, அதாவது எல்லா பூத்லையும் 10 பேரை போடக்கூடிய 69,000 பேர் போடக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக அங்க ஆட்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த குறைபாடும் இருக்கக்கூடிய ஆட்கள் போடுறதுங்கிறது வாக்களிப்பதற்கு ஆட்களை கொண்டு வரும் பலத்தோடு சேர்ந்தது. அது திமுக செய்யற வேலை மாதிரி செய்யணும்ல தாவேக்கா? அந்த பலத்தோடு கூடிய ஆட்கள் இருக்காங்களா அங்க? இல்ல, அந்த பாயிண்ட் தான் வரேன். என்னன்னா நீங்க ஏற்கனவே நீங்க வாக்காளருக்கான கேம்ப் நடந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் வந்து 2 தடவை நடக்குது. அதுல நீங்க கடைசி தடவை நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லா பூத்ஸ்லயுமே வந்து தாவேக்கோட நிர்வாகிகள் இருந்தாங்க. நான் வந்து சென்னையில நான் எல்லா மாவட்டங்களும் எனக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் அமிச்சாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் சில பேர் வந்து வெவ்வேறு யூடியூப் சேனல்ஸ்க்கு கொடுக்கறது, மீடியா கொடுக்கறது, எல்லா மாவட்டங்களிலும் பெரும்பான்மையான இடங்களில் நடந்தது. அதனால ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த வாக்குச்சாவடியில் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்தவங்களை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர ஓட்டர்ஸ், இந்த தடவை வந்து அதிகமாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்தாங்க. அந்த டேட்டா எல்லாம் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எவ்வளவு பேர் வந்து தாவேக்கு ஓட்டு போட ரெடியா இருக்காங்க, எவ்வளவு பேர் திமுக ஓட்டு போட நாங்க சர்வீஸ் எல்லாம் எடுத்தாங்க. அதுல நிறைய பேர் வந்து இளைஞர்களா வரக்கூடிய, நான் சொல்றது 18 வயதை கடந்து நான் இப்பதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வர்றேன் அப்படிங்கறதுல நிறைய பேர் வந்தாங்க. அவங்கள்ட்ட இவங்க ஏற்கனவே வந்து அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்றதெல்லாம் பண்ணாங்க. அதனால எல்லா இடத்திலும் ஏற்கனவே ஆட்கள் இருந்தார்கள். அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ முதலா நீங்க 2026 தேர்தல் நடக்கும் போது அந்த வாக்குச்சாவடிக்கு போய் யாராவது உட்கார போறாங்களா? இல்லை, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி வர்றவங்க தான் விஜய்க்காக வர்றாங்களா, இல்ல தாவேக்காவுடைய கொள்கைகள், சித்தாந்தங்கள், கோட்பாடுகள், எதிர்கால திட்டங்களுக்காக வர்றாங்களா? அரசியல் மயப்படுத்தப்பட்டு வந்தா ரெண்டாவது, விஜய் அவர் ஒரு நடிகர், அந்த ஈர்ப்புல உள்ள வர்றாங்களா? இல்லங்க, இந்த கட்சியில நீங்க சொன்ன முதல்ல வந்து இவருக்காகத்தான் விஜய் அப்படிங்கிற, ஆனா நீங்க அந்த நடிகர் தான் சொல்ல மாட்டேன், அந்த அரசியல் தலைவராக வந்திருக்கிறார். அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், நாங்க அதுல வர்றோம், அதை நோக்கி தான் வர்றாங்க. ஆனா இந்த ப்ராசஸ் மாறுதுன்னு நான் சொல்றேன். நீங்க அப்படியே அவங்க எப்பயுமே ரசிகர்களாவே இருக்கிறாங்க, அரசியல் மயப்படுத்தப்படுறதே கிடையாது அப்படின்னா இல்லை. ஏன் வந்து கொள்கை தலைவர்கள் இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு கொள்கை தலைவரையும் பின்பற்றுறாங்க, பேசுறாங்க, அவர்கள் குறித்தெல்லாம் எழுதுறாங்க அப்படின்னா நாங்க வந்து எங்களுக்கு இடம் காமிச்சிருக்காரு, அப்போ அதை நாங்க எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறதா. இன்னொரு பாயிண்ட், அவ்வளவுதானா அரசியல்? அவ்வளவுதானா? அது தொடக்க புள்ளி தானே. கொள்கை தலைவர்களை அடையாளம் காட்டுறதுங்கிறது ஒரு கட்சி தொடங்கும் போது சொல்லக்கூடிய தொடக்க புள்ளி. அது காஷ்மீர்ல தாக்குதல் நடந்திருக்கு, தேசிய அளவில் கவனம் பெற்றிருக்கு, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசிட்டே இருக்கும். ஆனா ஒரு கட்சியின் நிகழ்ச்சி தொடக்க நிலையில அது குறித்த ஒரு மௌன அஞ்சலி 2 நிமிடம் இல்லை, அது குறித்த பதிவு கட்சியின் தலைவராக இல்லை அப்படின்னா
இந்த இளைஞர்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற புரிதலே இல்லாம அந்த கூட்டம் நிகழ்ச்சி நிரல் திட்டமிடப்பட்டிருந்துச்சா? இல்லைங்க, இது பேசி இருக்கணும். நானும் அதுல கண்டிப்பா ஒத்துக்கிறேன். நிச்சயமாக இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்திருக்கும் போது இந்த இடத்தில் பேசியிருக்க வேண்டும். அதற்கு காரணம் என்ன, இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், இது யாருடைய தவறுன்னு எல்லா விஷயங்களும் நிச்சயமா பேசியிருக்கணும். அதுல மாற்று கருத்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது நடக்கணும். என்னடா இவங்க இப்ப நடக்கிறது நம்ம முகவர்கள் மாநாடு, இந்த முகவர்கள் மாநாடுல இவங்களுக்கான ட்ரைனிங் எப்படி கொடுக்கறது, இவங்களை எப்படி அந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுன்னு போன்றத கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஆனா அதுல மாற்றமே இல்ல. நீங்க யாராவது கண்டிப்பா சொல்லிருக்கணும், இது குறித்து நம்ம பேசிருக்கணும்ட்டு அவர் விஜய் அவர்களை இது குறித்து எல்லாம் பேசிருக்கணும்ன்றத மாற்றம் இல்லை. ஆனா அதே சமயம் நீங்க இது சொல்லும் பொழுது நீங்க இப்போ இந்த விஷயத்த நீங்க பேசிருக்கணும்னு சொல்றீங்க இல்லையா, அதே மாதிரிதான் இன்னைக்கு ஏன் இதை சொல்றோம், ஒரு கட்சி தலைவராக இருக்க ஒருத்தர் இதை பேசணும் அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் செய்கின்ற விஷயங்களை செய்யறாங்களா இல்லையா, இல்ல ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற பாயிண்ட்டும் நம்ம அதுதான் இந்த இடத்துல அவர் பேசுறாரு. கட்சிகள் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? நீங்க மக்களை இனிமே ஏமாத்தி ஆட்சிக்கு வர முடியாது, ஊழல், இதெல்லாம் காலங்காலமா கட்சிகள் பேசுற பொதுவான விஷயம் எடுத்துக்கலாமே. இல்ல நீங்க இப்போ நீட்டு குறித்து திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன, இன்னைக்கு நீட்டு குறித்து இன்னைக்கு அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது, நீங்க அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கைகள் இருக்கிற விஷயங்கள், பிரதானமான விஷயங்கள், நீங்க ரொம்ப பிரபலமா பேசப்பட்ட கேஸ் மானியம் கொடுத்துருவாங்க, நீங்க பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்துக்கு கொண்டு வந்துருவாங்க, வேலை வாய்ப்புகள் ஒரு வருடத்துக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாங்க, அது 5 வருஷத்துல 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாங்க, நீங்க +2 படித்த மாணவர்களுக்கான சிறப்பு வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்க, கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிட்டத்தட்ட 3 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாங்க போன்ற இந்த விஷயங்களுக்கு எல்லாம் லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வருவோம், சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த விஷயங்கள் அரசியல் ஆசிரியர்கள் அதே மாதிரி நீங்க 10 வருடமாக தற்காலிகமா இருக்கிற ஆசிரியர்களுக்கு நிரந்தரம் செய்வாங்க. இந்த பிரச்சனை அடிக்கிட்டே போலாம். நிறைய நேரங்கள் என்னன்னா முதலமைச்சர் முதற்கொண்டு திமுக சார்பாக பேசுறவர்கள் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 70% முடிச்சிட்டோம் 80% முடிச்சிட்டோம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அது உண்மையா? இல்லையே. அப்போ நீங்க அந்த விஷயங்களை இவர்கள் செய்யவில்லை, நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆளுங்கட்சி செய்யவில்லைங்கிறத மக்கள் மன்றத்துல சொல்ல வேண்டியது அரசியல் கட்சியோடைய தேவை தானே. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. அதுதான் இவர் செய்யறாரு நான் பாக்குறேன். அதற்காகத்தான் நீங்க இந்த விஷயத்தையும் நாம் மக்கள் ஏமாற்றி விட்டார்கள் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அதை அவர் செய்கிறார். ஓகே, சரி. திரு ராம்கி, 1,30,000 வாக்குகள் ஒரு தொகுதிக்கு அப்படிங்கிறதான் இன்னைக்கு தாவேக்கா நிர்ணயித்திருக்கக்கூடிய இலக்கு. இதுல இளைஞர்கள் வாக்கு, பெண்கள் வாக்குங்கிறது மேஜரான டார்கெட்டா இருக்குங்கிறத திரு ஆதவ் பேசுனதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இளைஞர்கள் அரசியல் மயப்படுத்தப்படலை, பெண்கள் வாக்குகள் திமுக கிட்ட இருக்கு. திமுக கொண்டு வந்த திட்டங்கள் மூலமா அவங்களுக்கு போயிருக்குன்னா எங்கிருந்து இதை எடுக்க போறாங்க? இந்த 1,30,000 வாக்குங்கிறத எந்த கட்சிகிட்ட இருந்து அவங்க எடுக்க போறாங்க? யார்கிட்ட இருந்து எடுக்க போறாங்க? இல்லை, அந்த அரசியல் கணக்குகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய கூட்டம் ஒரு கட்டமைப்பை மேம்படுத்துவது, அதுதான் பூத் கமிட்டிங்கிறது அதுக்காக தான் பண்ணுறாங்க. அது ஏற்கனவே உள்ள இருபெரும் கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாவட்ட அளவில் ஒரு மாவட்ட செயலர் 120 பேர் இருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் இப்போ ஒன்றிய அளவில் கூட ஒவ்வொரு 60,000 பேருக்கும் ஒரு ஒன்றிய ஆரம்பிக்குங்கிற மாதிரி ஒரு இருபெருங்கட்சிகளுமே நம்ம கட்டமைப்பு உறுதிப்படுத்துறாங்க. அவங்க கூட நீங்கள் போட்டியிட போனா அவங்களுடைய கட்டமைப்பில் ஒரு 50% இருக்கணும். ஸோ இனிஷியல் ஸ்டெப் ஆக்சுவலாக நீங்கள் கட்டமைப்பு இருந்தால் கூட அந்த மெசேஜை கேரி பண்ணி கொண்டு போகிறாங்கல்ல. அவர் விர்ச்சுவல் வாரியர்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ஊழலை பற்றி மக்களை பற்றி பேசணும்னா அவங்க கொஞ்சம் எம்பவர் பண்ணால் அவங்களுக்கு ஒரு தைரியம் வரணும். அப்படின்னா நீங்கள் தலைமை பேச ஆரம்பிச்சுன்னா அவங்க அதை எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் அந்த கிரவுண்டில் போயிட்டு நீங்கள் ஊழலை எதிர்த்து பேச முடியாது. அதுக்கான நெருக்கடிகள் நிறைய உண்டு. அப்படியே பேசினாலும் நீங்கள் ஒரு ஜஸ்டிஃபை தான் பண்ணுவாங்க மக்களே. அவங்களும் பண்ணுறாங்க இவங்களும் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன புதுசாக பண்ண போறீங்க. அந்த இடத்துல தொண்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்று சொல்லலாம், எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, அவர் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், நீங்களும் நம்பிக்கை வைங்கன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது ஒன்று போதுமா? அது செய்யலை. இந்த ஊழலுக்கு எதிரான அப்படின்ற அந்த ஒரு முழக்கம் போதுமா? அது போதாது. ரெண்டாவது, நீங்க ஆரம்பத்திலேயே அந்த அரசியல், அது நீங்க கட்டமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அரசியலுங்கிறது ரொம்ப தீவிரமான பயிற்சியில். இன்னைக்கு அவர் பேசுறாரு, கிட்டத்தட்ட இது முழுக்க ஃபங்க்ஷனே ஒரு ஆடியோ லான்ச், இன்னொரு ஆடியோ லான்ச் மாதிரி தான் இருக்கு. முழுக்க ஒரு காட்சி அரசியல் தான். இப்போ அவர் சொல்லும்போது நெஞ்சில் துணிவு இருக்கு, லட்சியம் இருக்கு, இப்பெல்லாம் சொன்னாலும் அது எப்படி முடிக்க வர்றாருன்னா, எல்லாருக்கும் ப்ரோ கலக்குங்க, ப்ரோ போய் கலக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்து அனுப்புற மாதிரி தான் இருக்கு. நேர்மை இருக்கு, உழைப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு ஆடியோ லான்ச் தான் ஞாபகப்படுத்துது. எல்லாம் இருக்கு, இதுக்கு மேல என்ன கவலை, போய் கலக்குங்க ப்ரோ அப்படி சொல்றது ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம். ஆனா அங்க என்ன மெசேஜ் டெலிவர் ஆயிருக்கு? ஒரு மெசேஜும் அவர் கொடுக்கல. ஒரு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேட் பண்றாரு, அவ்வளவுதான் ஒழியா அவர் ஏதாவது விஷயம் என்ன கொடுத்திருந்திருக்கணும். கடந்த விழாக்கள்ல ரொம்ப தெளிவா ஒரு முதல் மாநாட்டுல திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு முன்வைத்தார். கடந்த ரீசன்ட் மீட்டிங்ல ரொம்ப கடுமையாக திமுகவை எதிர்ப்பது தாவேகா தான், திமுக வெர்சஸ் தாவேகாங்கிற ரொம்ப கடுமையான நிலைப்பாடு வச்சார். சோ அது இங்க கன்வே ஆகல. அந்த நரேட்டிவை இன்னும் ஸ்ட்ராங்கா நிறைய ஸ்லோ டவுன் ஆயிருக்குது. ரெண்டாவது, இப்ப இந்த அரசியலே ஒரு சிக்கல். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல கடை தருவதற்கு 2 விஷயம் தாங்க. ஒன்று பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு.
பாஜக இப்போ ஒரு சிலபஸ் தான், ரெண்டுமே சிலபஸ் தான். இங்கே நான் பாஜக இப்போ ஒரு 4 நாள் உட்காந்து படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் திமுக எதிர்ப்பு பண்ணுறதுக்கு 4 மாதங்கள் உட்காந்து பார்த்தோட உங்களால் பாஸ் பண்ண முடியாது. ரொம்ப கடுமையான சிலபஸ். இப்போ நீங்கள் ரெண்டையும் அட் டைம் ரெண்டுத்தையும் ஒரே சிலபஸை படிச்சு எக்ஸாம் போக முடியாது. முதல்ல நீங்கள் பாஜக எதிர்ப்பை முன்னெடுத்து 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தானே, அந்த 4 மாத சிலபஸ் மட்டும் பத்தாதா? திமுக எதிர்ப்பு நிச்சயமா பத்தாது. நீங்க ரெண்டாவது என்ன பண்றீங்க, 2 பேப்பரையும் ஒரே அட்டம் பண்றீங்க. நம்ம 30 வயது குறைந்தவர் நிறைய பேர் இருக்கனால அவங்களுக்கு புரியுற மொழியில் நம்ம பேச வேண்டியிருக்குது. 2 சிலபஸையும் அட் டைம் நீங்க அட்டன் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம். முதல்ல இந்த பேப்பர் நீங்க கிளியர் பண்ணிட்டு இந்த பேப்பர் வந்தா கூட ஓரளவு ஒரு சாத்தியம் இருந்திருக்கும். ரொம்ப கடுமையான சூழலை இது அரசியல் மட்டத்தில் போகும்போது இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க, இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, திமுக ஆட்சி பொறுப்புல இருக்கு, திமுகவை எதிர்க்கணும், அதனால திமுக எதிர்ப்பை மட்டும் வீரியப்படுத்தினா அடுத்த 10 மாதங்களுக்கு எலெக்ஷனை எதிர்கொண்ட முடியும்ன்ற நம்பிக்கை தானே தலைமைக்கும் இருக்கும், தொண்டர்களுக்கும். அந்த கட்டமைப்பை ஏன் பாஜக எதிர்ப்பையும் சேர்த்து சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன். அது அவர் தான் முன் வைத்தது. அதுதானே அவர் ஆரம்பம் முன் வைத்தது. என்னன்னா முதல்ல வந்து கொள்கை எதிரி தானே இவங்க தானே அரசியல். ரெண்டுமே ஒரே தட்டுல தான் வச்சாரு அவரு. ஒரு பக்கம் ஆரம்பத்திலே பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்திருந்தாருன்னா அது உங்களுக்கு ஈஸி கோயிங்கா இருக்கும், அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கும். சரி, அதை செய்து விட்டு அப்புறம் இங்க வந்திருந்தாங்கன்னா கூட ஒரு அளவு நல்லா இருக்கும். பட் அவரோட பாதையை செலக்ட் பண்ணிட்டார். இப்ப என்னன்னா இந்த விஷயத்தை வந்து கடைக்கோடி வரையும் கொண்டு போகணும் அப்படின்னா அதை வந்து செய்யறது எப்படி? அப்படிதான் அந்த ஒரு போக்கு திடீர்னு அவருடைய நிலைமையில ஒரு சுணக்கம் இருக்குது. இப்ப இன்னைக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பட்டும்படாம ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறாரு. நீங்க போய் எல்லாம் இருக்கு கலக்குங்க ப்ரோன்னு சொல்லி முடிக்கிறது பத்தாது. நீங்க ஒரு உச்சகட்டமா திமுகவுக்கு நம்பர் 1 எதிரி வந்து தாவைக்காங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்ட பிறகு சொல்லிட்டாங்களே ஏற்கனவே. அது சொன்னாலும் நீங்க வந்து இதை விட கூடுதலான ஒரு ஆக்ரோஷமான உரையை வந்து அவங்க தொண்டர்கள் மத்தியில பேசணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அப்பதான் அந்த வீரியம் வந்து கடைசி வரைக்கும் போகும், அவன் உணர்ச்சிபூர்வமா போய் செயல்படுறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல கட்டமைப்புல குழப்பங்கள், இந்த அரசியல் பாதையில குழப்பங்களும் போது அங்க தொண்டருக்கு என்ன நினைப்பான், அவனால வந்து மக்கள் மத்தியில போய் அணுக முடியாது. இது பெயரளவுக்கு தான் பூத்து இது பண்ண முடியும் முடியா ஒரு ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்காது. ஆதவ் அர்ஜுனா மாதிரியான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மீது ஒரு பெரும் நம்பிக்கை இருந்தது. அவர் திமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கே வேலை செஞ்சிருக்கிறாரு கடந்த தேர்தல்களில். தாவேகாவோடு இணையும் போது அவர் மீதான நம்பிக்கை இன்னும் கூடுதலாக அதிகரிச்சது. திரு பிரியன் அவர் போதாது, அவருடைய நோக்கம் வேறு அப்படின்னு சொல்றாருன்னா அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் இல்லையா தாவேகாவுக்கு? அவர் வந்து வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு பொதுச் செயலாளராக இருந்து வரும்போது ஒரு அரசியல் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வாழ்க்கையை ஆரம்பித்து ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இந்த பக்கம் வரும்போது அவருக்கு எல்லா அனுபவங்களோட வந்தபோது நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ஒரு கட்சியில ஒரு பொசிஷனுக்கு வந்து இதை பண்ணுவாங்க. ஆனா அவர் வந்த காலத்துல இருந்து அவர் பேசிட்டு இருக்க விஷயங்கள் ஒரு 2 விஷயம், ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் உள்ள என்ன பண்றாருன்னு தெரியாது. ஆனா வெளியில பேசும்போது விஜயை வந்து ஒரு உயர்த்தி பிடித்து ஒரு ரசிகர் மன்ற தலைவராக தான் அவருடைய பேசி இன்று வரைக்கும் அதான் பேசிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப திரும்ப ஒரு நம்பிக்கை வைத்துட்டே இருக்கு. என்ன செய்யறாருன்னா அண்ணாதுரை 67 அண்ணா செய்தது, 77 எம்ஜிஆர் செய்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அம்சங்களை இது பண்றாரு. திராவிட கட்சிகள் 100 ஆண்டை கடந்த மாதிரி தாவேகாவும் 100 ஆண்டை கடந்து பயணிக்கும், அதற்கான தொடக்க புள்ளின்னு சொன்னார். அரசியலுக்கு புதிதாக வந்து எத்தனையோ பேர் இப்படிதான் சொன்னாங்க. விஜயகாந்த்லாம் அப்படிதான் சொன்னாரு, எல்லாரும் சொன்னாங்க. இது ரொம்ப அதீத நம்பிக்கை. அண்ணாதுரை கூட இப்படி சொல்லல. அவங்க காலம் தான் தீர்மானித்தது இந்த அளவுக்கு அடுத்த 100 ஆண்டுகள் இருக்கணும்னு. ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போது கூட நம்ம அப்ப என்ன சொன்னாலும் ரொம்ப தன்னம்பிக்கை வெளிப்பாடுலாம் சொன்னாங்க. இன்று வரைக்கும் அதிமுகவுடைய இதை வந்து நிலைப்பாடை கொஸ்டின் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாரும். எந்த அளவுக்கு போகும், அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் எப்படி ஆகலாம் இருக்காங்க. ஸோ அந்த பூத் கமிட்டி அதுல மற்ற கட்சிகள் வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகள், ஒரு தொகுதிக்கான வாக்குகள் அப்படின்லாம் ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்டோட தானே அவர் இன்னைக்கு அணுகுனார். அந்த அப்படிதான் அனுப்புற அதெல்லாமே பேப்பர் கால்குலேஷன் தான். நீங்க அதெல்லாம் இருக்கும். நான் சொல்ற களத்தில் அவர்களுக்கு விஜய்க்கு ஆதரவு இருக்குது. ஏன்னா தொண்டர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பார்க்கிறோம். இது வந்து மக்களை அணுகும் போது, ஏன்னா அது ஒரு தலைவரே மக்களை அணுகுனார்னா தொண்டருக்கு ரொம்ப எளிதா இருக்கும். பாருங்க தலைவர் எப்படி மக்களை பேசிக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். தலைவர் வெளியிலே வராம தொண்டரை முன்வைத்து நீங்க வந்து ஒரு பூத் கமிட்டி அமைக்கிறது மட்டும் கிடையாது. அவர் சொல்றது இது பயிற்சி பட்டறை மட்டும் இல்ல, மக்களை எப்படி போய் கனெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற அதுக்கான எந்த விதமான டிப்ஸோ வழிகாட்டுதலோ தலைவர் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அந்த சந்தேகம் வந்துருது. திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள்ட்ட மக்கள் கனெக்டோட இருக்காங்க, தாவேகா வாக்குச்சாவடி முகவர்கள் போனா மட்டும் அந்த கனெக்ட் ஆகுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும்னு ஏன் நினைக்கணும்? கனெக்ட் ஆகலாம் இல்லையா இளைஞர்கள்? என்ன காரணம்னா நீங்க வந்து இருவரும் திராவிட கட்சியிலாகட்டும் களத்தில் இருக்கிற மற்ற கட்சியிலாகட்டும் அவங்க வந்து உள்ளூர் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஊழல் மாதிரியான மாநில அளவிலான பிரச்சனைகள் பத்தி அவங்க பேசுறது இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் அது வந்து தலைமை மாற்றம் தான் அது வந்து சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது. இப்ப நீங்க ஊழலுங்கிற விஷயத்தை யார் பேசணும்? விஜய் அவர்கள் மட்டும் தான் பேச முடியும். எங்க தலைவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்க கன்வே கொண்டு போக முடியும். களத்தில் உள்ளூர் பிரச்சனைகளை தான் பேசணும். ஆனா அவர் புசியாதன் சொல்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் லைட்ல வந்து நீங்க ஏரியில 100 ரூபா தான் அவங்க நீங்களே மாத்திட்டு போங்கன்னா அது வந்து ஒரு சீரியஸான அரசியலே ஆகாது. இப்படி எல்லா விஷயத்தையும் நாம கையில் எடுக்க முடியாது. நம்ம கொஸ்டின் பண்ற இடத்துல இருக்கணும், அந்த விமர்சனம் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை போய் அதை வந்து கட்சியை அங்க இருக்கிற உள்ளூர் நிர்வாகத்தை அது எந்த கட்சி வேணா இருக்கட்டும் அவங்களை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய
இடத்துல அவங்க இருக்கணும். அப்படித்தான் சீமான் ஊழல்ங்கிறது பெரிய அரசியல் பிரச்சனையே இல்லையா, எலெக்ஷன் பிரச்சனையாக அது வந்து பிரச்சாரம் தான். ஆக்சுவலா ஊழல்ங்கிறது ஒரு தேர்தல் பிரச்சாரமா தான் இருக்க முடியும். நீங்க களத்தில் மக்களை சந்திக்கிறதோ அதை கட்டமைப்பு உறுதிப்படுத்துறதோ ஊழலுக்கு ஒரு பெரிய ரோலா இருக்கதா நான் பார்க்கல. ஏன்னா களத்தில் வந்து அதை வந்து மக்கள் வந்து எளிதாக கடந்து போறாங்க. அது தவறுதான் இருந்தாலும் அதை நம்ம கடந்து போறாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. திரு ஜீவா, இன்றைய தாவேகாவுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு தொடர்பான செயல்பாடுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவங்க இப்போ ராம்கி சார் சொன்னதாக இருக்கட்டும், நம்ம பிரியன் சார் சொன்னதாக இருக்கட்டும், அவங்க சொன்னதில் அடிப்படையான விஷயம் வந்து இந்த கூட்டம் இன்னும் தொண்டர்களாகவே கன்வெர்ட் ஆகலை. அதை தான் அவங்க வேறு மாதிரி சொன்னாங்க. எல்லாமே ரசிகர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தான் வைக்கிறாங்க. இதுக்கு அதில் ஒரு சின்ன கருத்து அதையும் சேர்த்தே சொல்லுங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட் தானே ஒரு கட்சியின் தலைவர் ஒரு நடிகராக, பிரபலமான நடிகராகவே பார்த்து பழகியிருப்பாங்க. முதன்முறையாக நம்ம பகுதிக்கு வர்றாருன்ற போது காமிக்கக்கூடிய ஒரு எக்ஸைட்மெண்ட் தானே. அதனாலேயே அவங்க அரசியல் மயப்படுத்தப்படலை அப்படின்னு நம்ம முடியும். கண்டிப்பாக 100 விழுக்காடு அரசியல் மயப்படுத்தப்படலைங்கிறது அவங்க. நீங்கள் சொல்லக்கூடிய தலைவரை பார்த்துட்டோம், இது பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் இதையும் நம்ம அப்படி பார்த்துக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போகிறோம், நாங்கள் பார்த்தா கை கொடுக்குறாங்க, ஸ்டாலினை பார்த்தா கை கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான நிகழ்வா இல்லையா? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு திமுக அதிமுக, ஏன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதாவது இன்னைக்கு அவர் புசியானந்த் சொல்கிறாரு, சார் கூட அதை எடுத்து சொன்னாங்க, போங்க லைட்டு பிரச்சனைனா பாருங்க, சாக்கடை பிரச்சனைனா கவுன்சிலர் பேசுங்க, செலவுனா நீங்களே போடுங்க இருக்குல்ல. இது எல்லாமே இந்த அண்ணா சாருடைய காமெடி ஸ்கீம் மாதிரி தான், சங்கர் படத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான். நேரடியாக போய் இது பண்ணுங்கிறது. கட்டமைப்பை மாற்றணும், சமூக அமைப்பை மாற்றணும், அதுதான் அடிப்படையான விஷயம். சமூக அமைப்பை மாற்றாம இவங்க இந்த கவுன்சிலர் பிரச்சனை இது எல்லாமே இந்த அண்ணா சாரை கான்செப்ட் தான். என்ஜிஓ டைப் அரசியல், என்ஜிஓ டைப் அரசியல் கூட சொல்லலாம். என்ஜிஓ டைப் இது வந்து பாலிடிக்ஸ் கிடையாது. இது வந்து அசைன்மெண்ட். இந்த என்ஜிஓ நீங்க கரெக்டாக சொன்னீங்க. என்ஜிஓங்கிறது வந்து ஒரு தலித் விடுதலைங்கிறதும் பெண் விடுதலைங்கிறதும் ஒரு அசைன்மெண்ட். அவங்களுக்கு காலேஜ் பசங்களாம் வருவாங்க, ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. அரசியல்வாதிகளோட அவங்களுடைய இது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அது ஒரு என்ஜிஓ அசைன்மெண்ட்டு, அவன் ப்ராஜெக்டில் மார்க் வாங்குற மாதிரி கணக்கில் செஞ்சுட்டு போயிடுவான். ஆனால் அதே இதை ஒரு சிபிஎம்மோ வேறு ஒரு முற்போக்கான அமைப்போ செய்யறதுங்கிறது அசைன்மெண்ட்டுக்கு செய்ய மாட்டான். அவன் அந்த அரசியலை உணர்வோட பிசைஞ்சு செய்வான். அந்த வித்தியாசம் இருக்குது. இவங்க என்ஜிஓ டைப் இதுவும் கிடையாது, இவங்களுக்கு அசைன்மெண்ட்டும் கிடையாது, அஜெண்டாவும் கிடையாது. இவங்க எல்லாமே பாவம். அடுத்த படம் அதான் சொல்கிறார்ல, நம்ம ஜனநாயகம் நம்ம நாட்டுக்கு தேவைன்னு விசிலடிக்கிறாங்க. ஏன்னா ஜனநாயகங்கிறது அடுத்த விஜயோட படம். முழுக்க அந்த தன்மையில் இருக்காங்க. கோவை விமான நிலையத்தில் சேதப்படுத்தியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் வாரிசோ ஏதோ ஒரு படம் ரோஹிணி தேட்டரில் வரும்போது தேட்டரே அடிச்சு நொறுக்குனாங்க. அப்பயும் அவர் அரசியல் கட்சிக்கு வந்துட்டார். இவர்கள் இன்னும் அந்த மனநிலையிலேருந்து வரலை. இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. நீங்கள் கூட அந்த கேள்வியை கேட்டீங்க. 67, 77, அடுத்து நம்ம 2026. 67ங்கிறது அண்ணா ஆட்சி மாற்றம், காங்கிரஸ் காமராஜர் பக்தவச்சலத்தை இறக்கிட்டு அண்ணா அவர்கள் வந்ததை அவர் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறார். அவர் பின்னாடி இருந்த இளைஞர்கள் கூட்டங்கிறது வேற மாதிரியான கூட்டம். இந்திய எதிர்ப்பில் நின்னவங்க. பே சீனிவாசன் காமராஜர் மாதிரி ஒரு தலைவரை வந்து தோக்கடிச்சார்னா பே சீனிவாசன் சின்னவர் தான். ஆனால் அவர் இந்திய எதிர்ப்பு மாணவர். அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. வெறுமனே விசிலடித்துக்கிண்டு வரலை. இன்னும் சொல்ல போனால் அப்போ திமுக வந்து எம்ஜிஆர் ரசிகர்களாக தான் இருந்தாங்க. திமுகவில் பல பேர் வந்து அண்ணா முதலமைச்சர் வரும்போது எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தினாங்க. இது ஒரு கூத்தாடி கட்சிங்கிற விமர்சனத்தை காமராஜர் காங்கிரஸ் எல்லாம் கடுமையாக வைத்தாங்க. இருந்தாலும் அவர்களிடம் வந்து ஒரு இந்திய எதிர்ப்பு உணர்வு வந்தது. அந்த உணர்வு அடிப்படையாக இன்னைக்கு விஜய்க்காக இருந்தது. டெல்லி எதிர்ப்பு இருந்தது. இன்னைக்கு விஜய்க்காக வந்தாலும் விஜய் சொல்லக்கூடிய கொள்கை அரசியல், சித்தாந்த அரசியல், எனக்கு விஜய் கொள்கை அரசியல் பேசுவாருங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இருக்குங்க. மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ஏதோ விஜய் ரசிகர்ல மட்டும் நான் விமர்சிக்க. பிரியன் சார் கூட சொன்னார், விஜய்க்கு அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, அதை சொல்லணும். இப்போ வந்து அதை சொல்லக்கூடாதுன்னு விஜயோட மனநிலை கிடையாது. விஜயும் விஜய் ரசிகரும் ஒன்று தான். எனக்கு ஏதோ விஜய் ரசிகருக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்குது, விஜய் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவருங்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. விஜய் ரசிகரோட மனநிலை தான் விஜயோடைய மனநிலை. அவருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இன்றைக்கி அதை சொன்னார்ல, நான் அப்போ லைட்டாக சொன்னேன். யாராவது சொல்லியிருந்தால் அதை சொல்லியிருப்பார். அவர் ஒன்றும் அதுக்கு எதிரானவர் கிடையாது. நாட்டு பக்திக்கு தேசபக்திக்கு விஜய் எதிரானவர் கிடையாது. அவரும் 2-3 படத்தில் டயலாக்லாம் பேசியிருக்கிறதுனால அதை யாராவது சொல்லி கொடுத்துருந்தா அவர் செய்வார். ஒரு தலைமை எல்லாத்தையுமே மற்றவர்கள் அறிவுரையின் பேரிலே செய்ய முடியாது இல்லையா? போல செய்தல்ங்கிறது கண்டிப்பா செய்ய முடியாது. கண்டிப்பா அதைத்தான் சொல்றேன். அவருக்கு பெரியாருன்னு சொன்னீங்கன்னா பெரியாருங்குவாரு, மகா பெரியவானா மகா பெரியவான்னு சொல்லுவாரு. அம்பேத்கரை சேர்த்துக்கோங்கன்னா அம்பேத்கரை சேர்த்துக்குவாங்க. முத்துராமலிங்க தேவரை மிஸ் பண்ணிட்டீங்க, வேலுநாச்சியாரை வச்சு ஆட் பண்ணிக்கோங்கன்னா ஆட் பண்ணிக்குவார். நான் சொல்றது புரியுதுங்களா? அதுதான் விஜய். விஜய் ரசிகர் வேற, விஜய் வேறையா நான் பார்க்கவே இல்லை. அவருக்கு 53 வயசானாலும் அவரும் அந்த அவருடைய திரைப்படங்களை பாருங்க, அவர் பேசின அரசியல் படங்களை பாருங்க. சர்க்கார், அதில் என்ன அரசியல் பேசியிருப்பார் அவர்? கச்சத்தீவு, முல்லை பெரியாறு, இதுக்கெல்லாம் டெல்லி அரசியல் காரணம் இல்லை, சிங்கள அரசியல் காரணம் இல்லை, இங்கே இருக்க கலைஞரும் ஜெயலலிதா தான் காரணம் டயலாக் பேசியிருப்பார். இது எவ்வளோ ஒரு அபத்தமான அரசியல் புரிதல் இல்லாத வசனம். இவங்க கொண்டாடுகிற படம் சர்க்கார். இன்னைக்கு இளவைய திட்டங்கள்னால தமிழ்நாடு எவ்வளோ முன்னேறி இருக்கு, சமூக நலம் எவ்வளோ மேம்பட்டு இருக்குன்னு மத்திய அரசே ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கு. இவருக்கு டிவியும் ஜெயலலிதா கொடுத்த மிக்சியும் போட்டு உடைங்க, ஒரு விரல் புரட்சி அப்படின்னாங்க.
இதுதான் விஜயோட அரசியல். இது எல்லாமே அண்ணா சேரை பாலிடிக்ஸ் தான். இவங்க போய் அண்ணா சேரை கூட பார்த்துட்டு வந்தார், மோடியோ அண்ணா சேரெல்லாம் பார்த்துட்டு வந்தார். இவருக்கு வந்து ஒரு இடதுசாரி சிந்தனை என்னன்னு தெரியாது. அதுக்காக நான் வலதுசாரின்னு சொல்ல மாட்டேன். இவர் ஒரு இந்துத்துவவாதி, ஒரு மதவாதி, அந்த உணர்வும் இவருக்கு கிடையாது. யாரை தான் டார்கெட் பண்றாரு விஜய்? அப்போ டார்கெட் பண்ண அசைன்மெண்ட் அவருக்கு திமுக நோக்கி கொடுக்கணும், அவ்வளவுதான். திமுகவை இப்போதைக்கு டார்கெட் பண்ண வரணுங்கிறத தவிர்த்து அவருக்கு வேற ஒன்றும் கிடையாது. அவரை நான் வந்து பாஜக ஆதரவாளராகவும் பார்க்க மாட்டேன். அவருக்குன்னு எந்த தத்துவமும் கொள்கையும் கிடையாதுங்க. அவருக்கு ஒரு பெரிய மாஸ் வந்துருச்சு. எப்படியோ அவங்க இந்த மாதிரி நபர்களுக்கு வருது. ஒரு பெரியாருவோ அம்பேத்கரையுமோ பேசி வருகிற கூட்டத்தை விட விஜய், கிருத்தி சுரேஷன் தான் நாட்டில் கூட்டம் அதிகம் வருது. அது வேற வழி இல்லை. அது இவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஓ, இவ்வளோ பெரிய கூட்டம் நமக்கு வந்துருச்சான்னு அதை இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இவங்கள வேறு சில சக்திகள் யூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குறாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சட்டத்தை எதிர்த்து வழக்கு போட்ட கட்சி தாவேகா, வழக்கு போட்டாங்க, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சி தாவேகான்னு மேடையில பேசுறாங்கல்ல, அதுதான் சொல்றேன். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சி, தலித்துகளுக்கு ஆதரவான கட்சி, இது எல்லாமே சொல்லாமங்க. இப்ப அதெல்லாம் அது சொல்றதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்கு? இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சின்னு சொல்லலாம், கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான கட்சி, தலித்துகளுக்கு ஆதரவான கட்சி, அருந்தைகளுக்கு ஆதரவான கட்சி, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். உங்களுக்கு என்ன ஐடியாலஜி இருக்குன்னு கேட்குறேன். பாரதிய ஜனதா பேசலையா? பாரதிய ஜனதாவில் உட்காந்துட்டு ஒரு குரூப் வந்து முத்தலாக் மூலம் முஸ்லீம் பெண்களுக்கான ஒரே கட்சி பாஜகன்னு பேசுறாங்க. இன்னைக்கு பாஜகவோட தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்த கட்சி உலகத்திலே கிடையாதுன்னு பேசுறாங்க. அப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல? இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை வச்சுலாம் பண்ண முடியாது. இவர்களுக்கு என்ன ஐடியாலஜி, கொள்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ திராவிட இயக்கம், திமுக, அதிமுக ரெண்டுக்கும் சேர்த்தே பேசுறேன். அது அடிப்படையில் ஒரு கட்டுமானம் உள்ள கட்சி. 80 லட்சம் இருக்காங்கன்னு சொல்றாங்களே ஜீவா, 80 லட்சம் தொண்டர்கள், அவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த முதல் ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர்னு ஒரு குரூப் இருப்பாங்க நம்ம ஊர்ல. 2014 மோடிக்கு அவ்வளோ பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டிலையும் ஓட்டு விழுந்துச்சு. அது காரணம் அந்த 18 வயசு வாக்காளர்கள் தான். இப்பயும் 13 வயசு பையன், இப்போ இந்த ஸ்கூல் பசங்க தான் ஓட்டு அப்படின்னு வச்சிங்கன்னா விஜய் சிஎம் தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதுக்கு வந்து 8 வயசு பசங்களை நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கணும். அப்படி எடுத்துட்டிங்கன்னா விஜய் வந்து சிஎம் ஆகலாம். ஆனால் 18 இன்னைக்கு இந்த முதல் முறை வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டாங்க, கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டாங்க, ரஜினிக்கு ரெடியாக இருந்தாங்க. இந்த முதல் முறை மோடிக்கு ஓட்டு போட்டாங்க. அவர்களுக்கு வந்து கொள்கை இதெல்லாம் கிடையாதுங்க. கவர்ச்சி தான், கவர்ச்சி தான். மாற்றுங்கிற வார்த்தை கூட ஒரு அரசியல் வார்த்தை. பர்சனாலிட்டி கல்ட். அது ஒரு கவர்ச்சி. பர்சனாலிட்டி கூட ஒரு ஆளுமைங்கிற அர்த்தம் வரும். கவர்ச்சி. விஜய், அஜித், அடுத்து இதே குரூப் விஜய் வந்து இந்த இதுல தோத்துட்டாருன்னு தெரிஞ்சா சிவகார்த்தியனுக்கு ரெடியா இருப்பாங்க. இதே குரூப் 15 வருஷம் கழிச்சு. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. மோடிக்கு ஓட்டு போட்டவங்க, இந்த விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் ஒரே டீம் தான். ரஜினி அந்த வாய்ப்பு இல்லை. ரஜினியை அதை புரிஞ்சு போயிட்டாரு கொரோனா டயத்திலே. கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டவங்களும் இதே குரூப் தான். ஏன் புதுசா ஒருத்தவங்க வந்தா என்ன? அவங்கள்ட்ட நீங்க கேளுங்களேன். விஜய்க்கு வாக்களிப்பவர்கள்ட்ட நீங்க லைட்டா பேசி பாருங்களேன். புதுசா ஒருத்தர் வரட்டுமேங்குவாங்களே ஒழிய விஜய் வந்தா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. புதுசா ஒருத்தர் வரட்டுமே, எத்தனை காலத்துக்கு தான் இவங்களே இருப்பாங்க, இது மட்டும்தான் அவங்களுடைய பேச்சா இருக்கும். விஜயகாந்த் வந்தப்பையும் இவங்க அதை தான் சொன்னாங்க. அது புதிதா. ஆனால் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், விஜயகாந்துடைய ரசிகர்கள் இவங்க ரசிகர்கிட்ட இருந்து வேறுபட்டவங்க. விஜயகாந்த் வந்து ஏழை ஜாதி படத்துல இருந்தே தன்னுடைய மன்றங்களை உருவாக்குனர். உள்ளாட்சி தேர்தலில் 92, 93 ஏழை ஜாதி படத்துல இருந்தே அரசியல் பேசினார்ல. அவருடைய ரசிகர்கள் வேட்டி கட்டிட்டு இருப்பாங்க. ஏழை ஜாதி, நிறைஞ்ச மனசு, இந்த படத்துக்குலாம் ஓப்பன், விஜயகாந்த் படம் ஓப்பனிங் ஷோ போறீங்களேன், ரஜினி படம், விஜய் அஜித் படம் ஓப்பனிங் ஷோ மாதிரி இருக்காது. சீட்டை உடைக்கிறது, ஃபேனை உடைக்கிறதுலாம் இருக்காது. அது வேற மாதிரி இருக்கும். விஜயகாந்த் படம் ஓப்பனிங்கிறது எம்ஜிஆர் இறந்ததுல இருந்தே ரொம்ப தெளிவா அரசியல் செஞ்சவர் அவர் தான். 87, 88க்கு அப்புறம் ஜானகி வேனை வாங்கினதுல இருந்து, ரொம்ப அழகா எம்ஜிஆருக்கு அடுத்து நான் தான் சொன்னதுல இருந்து, கருப்பு எம்ஜிஆர்னு கொண்டு வந்ததுல இருந்து ரொம்ப அழகா கொண்டு வந்தார். ஜெயலலிதா எதிர்ப்பு இதெல்லாம் நாசுக்கா பண்ணாரு. கலைஞர் லைட்டா ஆதரிச்சாரு. தன் ரசிகர் மன்றங்கள் எல்லாத்தையுமே அரசியல் மன்ற கொடியெல்லாம் அவர் அப்பயே ஆரம்பிச்சிட்டாரு. வல்லரசு படத்திலேயே மோதிரத்துல கொடியை காமிப்பார். விஜய் ரசிகர்கள் அப்படி கிடையாது. அவருக்கு வந்து ரசிகர் மன்றங்களை அப்ப இருந்தே மக்களுக்கான ஒரு பிரதிநிதியா. விஜயகாந்த் ரசிகர் மன்றம்னா எப்படின்னா 40 வயசு லேடிஸ் வந்து விஜயகாந்த் ரசிகராக இருப்பாங்க. அவருடைய மாஸ் வந்து கிராமத்துல வேற லெவல்ல இருந்தது விஜயகாந்த். விஜய்க்கு முழுக்க பொலிட்டிக்கல் தான், புரியுதுங்களா? அதனால விஜயகாந்தோட கூட ஒப்பிட முடியாது. விஜயகாந்த் வந்து ரொம்ப 92ல இருந்து உருவாக்கி 2005 தாங்க போட்டி போட்டார். அவர் 2006 எலெக்ஷன்ல தான் போட்டி போட்டார். 2005 மதுரை தோப்பூர்ல மாநாடு நடத்தினார். 92ல இருந்தே ரசிகர்களை, வேட்டி கட்டிய ரசிகர்களை உருவாக்குனாரு. மாட்டு வண்டி கட்டிட்டு வந்து படம் பார்ப்பாங்க. ஒரு பெரும் பயணத்துக்கு அப்புறம் தான் அவர் எலெக்ஷனுக்கு வர்றாரு. கண்டிப்பா. விஜய்க்கு அப்படி கிடையாது. 53ல இருந்து டைரக்டா தானே ஷூட்டிங் முடிச்சுட்டு தானே வர்றாரு. அதனால அதோட கூட ஒப்பிட முடியாது. திரு ஜெகதீஸ்வரன், அடுத்த ஒரு வருஷத்துக்கு தாவேகா அதன் தலைவர்கள் பேச வேண்டியது திமுக எதிர்ப்பையும் பாஜக எதிர்ப்பையும். ஓட்டு போறதுக்கு 2 நாட்கள் முன்பு வரை அழுத்தமா அதை பதிவு பண்ணிட்டே இருக்கணும், தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும். அந்த நரேட்டிவ் இன்னைக்கு செட் பண்ணப்பட்டதா கோயம்புத்தூர்ல? இந்த நரேட்டிவ் வந்து 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி துவங்கிய தினத்திலிருந்தே அந்த நரேட்டிவ் தான் போயிட்டு இருக்கு. கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவும் டிக்ளேர் பண்ணி, அதற்கு பிறகு மாநாடு, அதுக்கு பிறகு நடந்த 2ஆம் ஆண்டு பொதுக்குழு, 2ஆம் ஆண்டு
துவக்கம், அதுக்கு பிறகு பொதுக்குழு கூட்டம், எல்லா இடங்களிலும் இது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டேதான் வருகிறது. அந்த நரேட்டிவ் தான் படிக்கிறாங்க. இன்னும் நிறைய அறிக்கைகள் வருது. இப்போ நீங்க முதல் வருடத்தில் அந்த அறிக்கைகள்லாம் குறைவாக இருந்தது. இப்பொழுது வந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்களை கண்டிச்சு அறிக்கை எழுதுறாங்க. இவர் பரந்தூர் போன்ற களத்துக்கு போயிரு. ஏன்னா இப்போ இந்த விவாதம், மொத்த விவாதமே தமிழக வெற்றி கழகம் வந்து ஊழலை மட்டும் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்கிறவங்களுக்கு கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல, இது வந்து அவரோட கொள்கைன்னு சொல்றதே மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் தான் பேசுறாங்க. இவர் அவரே சொன்னார், அந்த பரந்தூர் களத்திற்கு தான் முதலாக வருகிறேன், அடுத்தடுத்த பல களங்களுக்கு போங்க வேலை பாருங்க, போங்க வேலை பாருங்க, நேர்மையா உழைங்க, நம்ம கிட்ட நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு, உழைப்பு இருக்குன்னு பேசுறது என்ன ஸ்ட்ராட்டஜி? அது நீங்க டியூப்லைட் வாங்கி போடுங்க, சாக்கடையை சரி பண்ணுங்கன்னா அது உள்ளாட்சி தேர்தல் இல்லையா? அந்த 300 வாக்கு 1500 வாக்குகளுக்கு அவங்க முகவர்கள் வேலை செய்ய போறது இல்ல. வேலை பாருங்கன்னு சொல்லும் பொழுது இதற்கு முன்னாடியே கூட ஒவ்வொரு மாவட்டத்திலும் உங்களோட மாவட்ட பிரச்சனைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் கேட்கறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்க வந்து அவங்களுடைய நிர்வாகிகளோட லிஸ்ட் வாங்குறாங்க. அந்த பிரச்சனைகளுக்காக போராடுறாங்க. ஒண்ணு இல்ல, இப்போ வக்பு வாரி சட்டத்திற்கு எதிர்த்து ஒரு போராட்டம் அறிவிக்கணும்னு சொல்லும் பொழுது எல்லா மாவட்டங்களும் நடந்தது. ஒரு மாவட்டம் விடாம எல்லா மாவட்டங்களிலும் சில ஒன்றியங்கள் நடந்து நிறைய இடங்கள் நடந்தது. அப்ப அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாங்கன்னா உடனடியாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு வந்து பூத் கமிட்டிகளுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது போய் இன்னைக்கு பூத் கமிட்டிக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அதற்கான ஸ்ட்ரென்த் எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு வந்து. அது பத்தாதுல ஜெகதீஷ், வந்தவங்க ஓட்டு போட்டுருவாங்க, வந்தவங்க விஜய்க்காக தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா 4 பேரை மாத்தணும்ல, குடும்பத்துல இருக்கிற 3 பேரை மாத்தணும், சொசைட்டில போய் வேலை செஞ்சு மாத்தணும்னா இவங்களுக்கு நரேட்டிவ செட் பண்ணி கொடுத்தாதானே அவங்க களத்துல போய் பேசி திமுகவுக்கு எதிராக, அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக பேசி வாக்குகளை திருப்ப முடியும். நிச்சயமா நீங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்காக அது வாக்குன்னு கேட்டீங்கன்னா விஜய் அப்படிங்கிற அந்த தலைவருக்கான வாக்குகளாக தான் இருக்க போகிறது. நீங்க வந்து எல்லா இடங்களிலும் இப்ப நீங்க அவர் தான் பிரதானமாக இருக்க போகின்றார். நீங்க அவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன பேசுகிறார், அவர் என்ன கொள்கைகளை முன்னிறுத்துகிறாருங்கிற பொறுத்து தான் இருக்கு. அதனாலதான் நீங்க களத்திற்கு அவர் வர வேண்டும், அவர் வர வேண்டும். நான் பார்த்துட்டு ரொம்ப நாளாவே வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலர்கள், மாவட்ட நிர்வாகிகள் பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க, எடுத்து போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் களத்திற்கு வரணும், இவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். இவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது பல பிரச்சனைகள் எடுத்து பேச வேண்டும், ஒவ்வொரு மாவட்டம் தோறும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத பேச வேண்டும். நடக்கும் பொழுதுதான் இது ஒட்டுமொத்தமாக மாறும். இன்னொன்னு, நீங்க இப்ப நம்ம இந்த தமிழக வெற்றி கழகம் அரசியல் மயப்படுத்துறன்னு சொல்லும் பொழுது இதோ மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து பயங்கரமா அவங்க தொண்டர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டு திமுக, அதிமுக, பாஜக எல்லாம் அவங்களாம் அப்படியே அரசியல் ஊறி போன மாதிரியும், தமிழக வெற்றி கழகம் மட்டுமே ரசிகர்கள் மனப்பான்மையில் இருக்கிற மாதிரியும் ஒரு தோட்டம் இல்ல. நீங்க எல்லா கட்சிகளிலும் நீங்க வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், தொண்டர்களாக இருக்கிறாங்க. நான் ஓட்டு மட்டும் தான் போடுவேன், எனக்கு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் வந்து வீட்டுக்குள்ளதான் இருப்பேன், எனக்கு அரசியல்லாம் வாக்குச்சாவடிக்கு மட்டும் வந்து ஓட்டு போடுற மட்டும் தான் என்னுடைய வேலை. அதை தாண்டி அரசியல் பத்தி எனக்கு அக்கறையே இல்லை. அதுதான் அவரு ஜீவா அதை பிரிச்சு சொன்னார். விஜயகாந்த் கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கும் விஜய் கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்குமான வேறுபாடாக என்ன இருக்குன்னு அவர் பிரிச்சு சொன்னார். இல்ல, அதுலதான் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் சரியாக நிறைய தலைவர்களை உள்ள கொண்டு வந்து பண்டோடி ராமச்சந்திரன் போன்றவர்களை இன்னும் வந்து நிறைய தலைவர்களை உள்ள அவங்க அக்கமடேட் பண்ணாங்க. பல அரசியல் கட்சிகள் வந்து வந்தவங்களை அக்கமடேட் பண்ணாங்க. அவர் ஓப்பனா இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் அன்பார்ச்சுனேட்லி அதை செய்யல. நீங்க வந்து நிறைய அரசியல் கட்சியில இருந்து வந்ததுக்கு தயாரா இருந்தவங்களை நம்ம உள்ள எடுத்திருக்கணும், அவர்களுக்கான பொறுப்புகளை வழங்கி இருக்கணும். அப்படி இருந்ததா அரசியல் தெரிந்தவர்கள் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க. இது முழுக்க நீங்க இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த ரசிகர் மன்றத்திலிருந்து இருந்தவர்கள், மக்கள் இயக்கமாக இருந்தவர்கள் அப்படியே வந்து மாவட்ட செயலராக மாறும் பொழுது இது வந்து அந்த தோற்றம் கொடுத்துட்டே இருக்கு. நீங்க அந்த மண்டல பொறுப்பாளர்களாகவோ மாவட்ட செயலாளர்களாகவோ வெவ்வேறு கட்சியில இருந்து வந்தவங்களை அக்கமடேட் பண்ணாங்கன்னா இந்த சிக்கல் இருந்திருக்காது. அரசியல் மயப்படுத்த கட்டப்பட்ட கட்சியாக இருக்கும். இன்னைக்கு சொல்றேன், அதனாலதான் சொல்றேன், நீங்க அதுக்காக இந்த மாவட்டத்தில் நான் குறைச்சு மதிப்பிடல. இவர்களுக்கும் விஷயம் தெரியும். ஆனால் முழுக்க நீங்க 100% எல்லா கட்சிக்குமே பொருந்தும். எல்லா கட்சியில இருக்கிற எல்லாருக்குமே வந்து 100% திமுக தொண்டர்கள் கொள்கையெல்லாம் வரிசையா வாசினா சொல்லிடுவாருன்னா சொல்ல மாட்டார். அதே மாதிரிதான் எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். இது கூடுதல் குறைச்சலா இருக்கும்ன்றதான் எடுப்பாரு. திருப்பிரியன், என்ன அளவுகோல் மற்ற கட்சியில திமுக, அதிமுக, பாஜக இருக்கிறவங்க எல்லாம் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்காங்க, தாவேக்கால இருக்கிறவங்க அரசியல் மயப்படுத்தப்படலைன்னா எந்த செயல்பாடு அடிப்படையில் இதை பிரிச்சு பார்க்குறோம்? இல்லை, அதாவது தாவேக்கா இப்போ புதுசாக ஒரு கட்சியாக வந்திருக்கு, ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறி இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ ஒரு உதாரணமாக ஒரு திமுக தொண்டரை போய் ஒரு கிராமத்தில் கூட பாருங்கள், அவர் என்ன நாட்டு நடப்புன்னு உங்கள்கிட்ட தெளிவாக சொல்வார். அதுதான் அரசியல் மயப்படுத்தலை. ஆக்சுவலாக இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குது, ஒவ்வொரு தலைவர்கள் என்ன பேசுகிறாங்க, இந்த கட்சி என்ன செய்யுது, அந்த கட்சி என்ன செய்யுது, எதிர்கட்சி என்ன செய்யுதுன்னு ஒரு சாதாரண திமுக தொண்டர் வந்து இயல்பாகவே பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அதே அதிமுகலையும் அது மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் இங்கே வரும். தலைவர்கள் பேசுறதுனால வருது அது. ஆமாம், அந்த தலைவர்கள் வந்து அது வந்து இத்தனை வருட கால உழைப்பின் பலன் அது. ஆக்சுவலாக
75 வருட காலம் ஒரு கட்சி இருக்குன்னா அது எவ்வளவு மெசேஜ் கீழே கொண்டு போயிருக்கு இல்லையா, அது வந்து கீழே அவங்கள தயார் பண்ணியிருக்கு. ட்வீட் போடுறாரு, அறிக்கை கொடுக்குறாரு விஜய்னு சொல்றாரு. அதெல்லாம் இப்போ சமீப காலத்துல வந்தது. முந்தியெல்லாம் மேடை பேச்சு தானே எல்லாரையும் போய் ரீச் ஆச்சு. அந்த மேடை பேச்சில் தான் திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் கீழே போன விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க சமீப காலமாக அந்த ட்விட்டர் போன்ற விஷயங்களை கொண்டு போறாங்க. அது போய் அவங்க சாதாரணமாக அந்த சோஷியல் மீடியாவில் வர விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே கடந்து போகிற மனோபாவம் தான் இருக்கே தவிர, ஒரு சீரியஸாக வந்து ஒரு மேடை பேச்சில் நீங்கள் இன்வால்வ் ஆகி ஒரு கட்சியோட இன்வால்வ் ஆகிறீங்க பார்த்தீங்களா, அந்த இன்வால்வ்மெண்ட் இதில் இருக்காது. இது வந்து சும்மா சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு அது ஒரு பொழுதுபோக்கு விஷயம் மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே 2 விதமான விஷயத்தை பார்க்குறேன் விஜய் விஷயத்தில். ஒன்று, நீங்கள் வந்து ஆளுகின்ற கட்சியை எதிர்த்து அவர்கள் மேல் குற்றம் சொல்லி, குறைகள் சொல்லி, ஊழல் சொல்லி, பல விஷயங்களை சொல்லி நீங்கள் அவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை அவங்க ஓட்டை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அவங்க எதிர்ப்பு ஓட்டுகளை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அது வந்து இயல்பான ஒரு அரசியலை நான் பார்க்குறேன். ஆனால் அதே சமயம் நீங்கள் இன்னொரு முக்கியமான கனமான விஷயமா சொல்கிறீங்க. பெரியாரை வழிகாட்டியாக வச்சுருக்கீங்க, அம்பேத்கரை வழிகாட்டியாக வச்சுருக்கீங்க, காமராஜரை வழிகாட்டியாக வச்சுருக்கீங்க. இந்த 3 தலைவர்களும் சொல்லுகிற தத்துவங்கள் வெவ்வேறான தத்துவங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறீங்க, இந்த மண்ணுக்கேற்ற தத்துவம்னு திராவிடம் தமிழ் தேசியம் இன்னும் 2 கண்கள்றீங்க. ஸோ நீங்கள் வந்து இயல்பான அரசியல் பேசி, நடைமுறை அரசியல் பேசி ஆட்சிக்கு வரத்துக்கு ஒரு விஷயத்தில் ஒரு பக்கம் ட்ரை பண்ணும்போது, தத்துவார்த்த ரீதியில் ஒரு விஷயத்தையும் சொல்கிறீங்க திராவிடம் தமிழ் தேசியம்னு. இன்னொன்று வந்து கனமான தலைவர்களை வந்து உங்கள் வழிகாட்டியாக வச்சுருக்கீங்க. அப்போது நீங்கள் உங்கள் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கொண்டு போக வேண்டிய விஷயம் 2 விதமாக இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று நடைமுறை அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இன்னொன்று வந்து தத்துவார்த்த ரீதியில் நீங்கள் கொண்டு போக வேண்டிய விஷயம். இப்போ தத்துவார்த்த ரீதியில் நீங்கள் எதிரே உங்கள் ரசிகர்களுக்கு என்ன கொண்டு போயிருக்கீங்க, உங்கள் தொண்டர்களுக்கு என்ன கொண்டு போயிருக்கீங்க? நீங்கள் சும்மா மேடையில் வந்து மரியாதை செலுத்தலாம் போறாது, என்ன கொண்டு போயிருக்கீங்க? அதற்கான ஆட்களே இல்லைன்னு அங்க இல்ல, செகண்ட் லைன் லீடர்ஷிப் அங்க இல்ல சார். அது இன்னொரு பாயிண்ட். அடுத்தது வந்து விஜய்க்கு அடுத்தது யாரு? புசி ஆனந்த் பாண்டிச்சேரி ஆசாமி. அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த இடத்துல அவருக்கு செல்வாக்கு நமக்கு தெரியாது. அவரு ரசிகர் மன்றத்தோட தலைவர். தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு, ரேஷன் கார்டுல இருந்து அவர் வந்து ரசிகர் மன்ற தலைவரா இருக்காரு. அவர் வந்து இன்னும் தமிழ்நாட்டை முழுக்க அறிந்திருப்பாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ ஓகே, அவர் இருக்காரு, அவரை பத்தி நம்ம மதிப்பீடு நான் குறைவா பண்ணல, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு செகண்ட் லைன் லீடர்ஷிப்னு ஒன்று இருக்கணும்ல. சீமானுக்கும் அதான் பிரச்சனை ஆக்சுவலாக. செகண்ட் லைன் லீடர்ஷிப் இல்லாத ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ அதனால் அதெல்லாம் உருவாக்கினா தானே நீங்கள் ட்விட்டர்லேயோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ பண்ணுற விஷயங்கள் அது மேம்போக்காக படிச்சுட்டு பொழுதுபோக்காக போயிடும். ஆனால் நீங்கள் எத்தனை பொதுக்கூட்டங்கள் போடுறீங்க, மக்களை எத்தனை தடவை நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு உங்களுக்கு லீடர்ஷிப் முக்கியம். ஸோ உங்கள் தத்துவார்த்த ரீதியில் நீங்கள் அணுகிற விஷயங்களும், நீங்கள் நடைமுறை அரசியலில் ஆளுங்கட்சியை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணுறதும் 2 வெவ்வேறு தளங்களில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தளங்களை நீங்கள் எப்படி ஒன்றுபடுத்த போகிறீங்க? திரு ஜீவா, திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்காங்க, அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தாச்சு, சீமான் தனித்து போட்டி அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறார். பாமக தேமுதிக இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு, தாவேகாவுக்கு கூட்டணி அமைக்கிறதுங்கிறதும் ஒரு பெரிய சவால். அவங்க மட்டும் களத்தில் நேரடியாக சந்திச்சிட முடியும். இன்றைக்கு நடக்கிற கூட்டமோ அவங்களுடைய கள செயல்பாடுகளோ ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைப்பதற்கான ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கி கொடுக்குதா அவங்களுக்கு? கூட்டணினா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாங்க. நீங்க சொல்லக்கூடிய பாமக தேமுதிக கூட அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கிறதா பாக்குறேன். அதுதான் தாவேகா சாய்ஸா இருக்காது. தாவேகா சாய்ஸ் அதிமுகவுக்கே இருந்தது தொடக்கத்துல. அப்படிதானே அவர் ரொம்ப ஓப்பனாவே இபிஎஸ்ஏ சொன்னாரு. நம்ம என்ன சொல்றது, ஓப்பனா இருக்குலாம் சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை என்ன, ஏதாவது எவ்வளவு சீட்டு சொன்னாங்க, இத்தனை இது அவர் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டு துணை முதலமைச்சர் இந்த மாதிரிலாம் பேசினதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அதை தாவேகா மறுத்தாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் 2-3 நாள் இந்த டிவிலாம் பேசட்டும் அப்படின்னு பேசிட்டு அப்புறம் அந்த ஊடகங்கள் நீங்களா பேசிக்கிறீங்கிற மாதிரி சொன்னாங்களே வெளியே. தொடக்கத்தில் அப்படி ஒரு அதிமுக விஜய் அப்படி சேர்ந்திருந்தா பாஜக வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா விஜயே வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டை டார்கெட் பண்ணதான் அவங்க இது பண்றாங்க. அதனால பாஜக வந்து அந்த ஓட்டு விழாதுன்னு தெரியும். அதனால அதிமுக விஜய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. அப்புறம் அவங்க பிளான்ல மாறினதுக்கு அப்புறம் பிஜேபி இந்த மாதிரி போயிட்டாங்க. இப்போ விஜய்க்கு கூட்டணி வாய்ப்புனா ஓபிஎஸ் தான் இருக்கிறாரு. ஓபிஎஸ் தான் தனியாகிற மாதிரி. ஏன்னா அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டாங்க. அது இனி இதுக்கப்புறம் அதை நீங்க மாத்துறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை. பாமகவும் அப்படி போவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். அவங்களுக்கு பெரிய கூட்டணி தேவைங்கிற நம்பிக்கையும் அவங்க வெளிப்படுத்தல. அவங்க வந்து நம்ம தனிச்சு நின்னாலே வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கை தாவேகாவுக்கு இருக்கு. வெற்றி பெற முடியும் தானே அவங்க சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 8-9 விழுக்காடு வாங்கினாலே வெற்றி தான். ஏன்னா அவங்க வந்து இந்த காலேஜ் பசங்க 18 வயது நிரம்பிய எல்லாரும் நமக்கு ஓட்டு போடுவாங்க நம்புறாங்க. அது இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8-9 வயசு பசங்க, 13 வயசு பசங்க, இவங்கெல்லாம் விஜய்க்கு உண்மையிலே இருக்கிறாங்க. இப்போ சீமான் தொடங்கினப்போ ஒரு பெரிய மாசு இருந்தது. என்ன மாதிரி மாசுனா, இந்த சிறுவர்கள் இளைஞர்கள் அவர் பேசும்போது பெரிய அந்த இல்லூஷன் வேர்ல்டெல்லாம் பார்த்து மயங்கினாங்க. இவர் நினைச்சா ஒரு நாள் எல்லாத்தையும் மாத்திடுவாரு,
அதான் சொல்றது, சங்கர் படம், அண்ணா சாரை மாதிரி ஒரே நாளில் ஊழல் ஒழிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ விஜய்கிட்ட இருக்கிறதுலாம் சீமான்ட்ட இருந்து வந்த கூட்டம் தானே, மேக்சிமம் சீமான்ட்ட இருந்து வந்த கூட்டம் தான் விஜய்கிட்ட இருக்கிறாங்க. சீமான் கட்சி காலி ஆகுதுன்னா அது காரணமே விஜய் தான். ஆக்சுவலாக விஜய் கூட்டம் தான் சீமான்ட்ட இருந்தது. கரெக்ட். அந்த லெவலுக்கு அந்த ஸ்கூல் காலேஜ் லெவல்ல ஒரு ஹீரோ வேற ஒன்றும் இல்லை, சீமான அவங்க ஹீரோவா தானே பாக்குறாங்க, விஜயும் ஹீரோவா தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு கொள்கை தத்துவ தலைமைங்கிறது தேவையில்லை. விஜய் மாதிரி ஒருத்தர் வேணும், அவர் பார்த்தோன்னே ஸ்க்ரீனில் விசில் அடிக்கணும், அவருக்காக சீட்டை உடைக்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள் தானே இருந்ததுனால சீமான் ஓட்டு தான் வாங்குறாங்களே ஒழிய இவங்க தலைமையில கூட்டணிக்கு பெரிய கட்சிகள் எதுவும் வராது. வாய்ப்பு. இப்போ பாமகவோ தேமுதிகவோ கூட வர்றதுக்கு வந்து டவுட். ஏன்னா அவங்களுக்கு கூட ஏதோ ஒரு தத்துவம் தலைமையில ஒரு கூட்டணி அமைப்பு இருக்கு, ஒரு கொள்கை கட்டமைப்பு. இவங்களுக்கு அப்படி கிடையாது. திரு ராம்கி, நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சின்னு தான் தாவேக்கா பேசுனாங்க. ரேங்கிங்கில் அவங்க வந்து கூட்டணி பலம்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது ஜீவா சொல்றாரு 8-9% வாக்குகள் வாங்குறதே சிரமம்னா இன்னும் ஓராண்டு கழித்தும் அதே மாதிரியான ஒரு சூழல் தான் அவங்களுக்கு நிலைப்பதற்கான வாய்ப்பு. அந்த சூழல் இன்றைக்கே வந்துட்டு தான் நான் பார்க்குறேன். என்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு அவர் பேட்டியெல்லாம் அழுத்திட்டு போனாரோ அப்போதான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது அதிமுக கூட. ஒருவேளை அது செட்டில் இருந்ததுன்னா இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். அன்னைக்கு அது செட்டில் ஆகலை. ஸோ இன்னைக்கு வந்து அந்த நிலையில தான் இருக்குது. கிட்டத்தட்ட அவர் இன்னைக்கு கூட்டணி பற்றி பேசுவதற்கு ஆதவர்ஜினா மட்டும் தான் பேசுறாரு. நாங்கள் டிசம்பருக்குள்ள பண்றோம், மற்றபடி தாவாய்க்காலேருந்து யாரும் பேசுறதே கிடையாது. ரெண்டாவது இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து அவங்க வந்து இந்த பாதையில தான் போறாங்க. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சிங்கிற மாதிரி அந்த இடத்துல தான் போவாங்க. ஏன்னா கூட்டணி சீமான் சொல்றது கிட்டத்தட்ட அதே நோக்கி தான் போறாங்க. ஆக்சுவலா அப்படி உங்களும் சரி பார்ப்போம், இல்லைன்னா 2031 பாத்துக்கலாங்கிற நிலைமைக்கு போலாங்க. ஏன்னா இன்னைக்கு வேற எல்லா கடவுளும் அடைக்கப்பட்டு 2 கூட்டணியும் இன்டாக்டா ஆயிடுச்சு. ஆக்சுவலா இப்போ நீங்க டிசம்பருக்குள்ள எந்த கட்சி வரப்போகணும், வரதுக்கு எந்த கட்சியும் வரதுக்கான வாய்ப்புகளா இல்ல. அப்படியே ஒருவேளை வந்தால் கூட இவங்களுடைய நிலைமை கிட்டத்தட்ட மக்கள் நல கூட்டணி 2.0வா அப்படிதான் உருவாகும். அப்படி உருவாகினாலே நீங்க பாத்தீங்கன்னா வரக்கூடிய கட்சிகள் எல்லாமே இந்த மக்கள் நல கூட்டணி போல ஆயிடுறதுனாலே பயந்துருவாங்க, அவங்கள வரவே மாட்டாங்க நிச்சயமா. ஸோ அதனால கூடுதலாக ஒரு கட்சி வருவதற்கு இவங்க கூட கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நிச்சயமாக இல்லை. அதை ஒரிஜினா பேசுறாரு. அவர் பேசுறது ஒரு 10% கூட விஜய் பேசுறது இல்லை. ஸோ இந்த அரசியலே அவங்க என்ன மாதிரியான அரசியல் வைக்கிறாங்க, இப்போ அவங்களுக்குள்ளே கட்சிக்கான அரசியலே ஒரு தெளிவு இல்லாத போது கூட்டணின்னு வைக்கும் போது நீங்க ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் பத்தி எல்லாம் பேசி ஆகணும். நிறைய சிக்கல்லாம் இருக்குது. அதற்கு இன்றைய வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நாளைக்கும் கூட்டம் நடக்குது, அதுலயும் என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.